ஆமா. லவ் பண்றோம். ஆக்சுவலி லவ்னா லவ்வா அப்படி ஒரு லவ் நீங்கலாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. நாங்க வந்து அவ்ளோ லவ் பண்ணிட்டுருக்கோம். நாங்க வந்து எப்ப தெரியுமா மீட் பண்ணோம்? நேத்து தான் மீட் பண்ணோம். நேத்து தான் மீட் பண்ணோம். ஆனா வந்து எங்களுக்குள்ள வந்து 100 வருஷம் வாழ்ந்த மாரி அந்த அளவுக்கு காதல் இருக்கு எங்களுக்குள்ள. நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. நாங்க வந்து அவ்ளோ லவ் பண்ணிட்டுருக்கோம். நேத்து தான் பார்த்தோம். நேத்து நைட்டு முழுக்க நாங்க சாட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் Facebookல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். WhatsApp, Instagramலலாம் ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம். 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரெண்ட்ல இருக்குல்ல. கபில் சேனல்லாம் ஆரம்பிக்க போறோம். ஆமா. அதுக்கப்புறமா வந்து நெறைய டெய்லி டெய்லி ரீல்ஸ் வரும். டெய்லி டெய்லி வீடியோஸ் வரும். ஃபோட்டோ வரும். எல்லாமே வரும். சரி, சரி, சரி. நான் கதைய சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் வந்து எப்படி மீட் பண்ணோம் அப்டின்னா, அதுவே ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆமா. இதான் அன்னைக்கு நான் அந்த ட்ரெயின்ல போயிருக்க வேண்டிய ஆளே நான் கிடையாது. ஆனா நான் அன்னைக்கு போனேன். ஏன்னா, லவ். அதுதான் லவ். ஓகே, ஓகே. இங்க பாருங்க. பனிப்பொழிவுல மாட்டிக்கிட்ட ஒரு ட்ரெயின். ஓகேவா? அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்து யாரும் ஏறவும் இல்ல. ட்ரெயின விட்டு யாரும் இறங்கவும் இல்ல. அ ஆனா அந்த ட்ரெயினுக்குள்ள வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை பண்ணவங்க வந்து ட்ரெயினுக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா அந்த கொலையாளி இருக்காங்க இல்லைங்களா? கொலை பண்ணவங்க. அவங்க வந்து ஒருத்தரா, இல்ல பல பேரா? அந்த கொலை பண்ணப்பட்டவங்களுக்கும், கொலை பண்ணவங்களுக்கும் நடுவுல என்ன சம்மந்தம் இருக்கு? இதெல்லாம் வந்து ரொம்ப த்ரில்லா ஒரு மாரி ட்விஸ்ட்டா சொல்லியிருப்போம். ஒரு மாரி பக்கத்துக்கு பக்கம் விறுவிறுப்பா நல்லா செமையா இருக்கும். போர் எல்லாம் அடிக்காது. ட்விஸ்ட்டு, டர்ன்ஸு இங்க வந்து எடுத்தீங்கன்னா வைக்கவே முடியாது. அப்படி இருக்கும். எடுத்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, பார்ப்பீங்க, பார்ப்பீங்க, பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்க வந்து யாரோ ஒருத்தர கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டேன்னு நெனைப்பீங்க. அதான் கிடையாது. அங்க தான் நாங்க ட்விஸ்ட் வைப்போம். உங்களால கணிக்கவே முடியாது. அந்த மாரி நாங்க எழுதியிருப்போம். சரி நம்ம மெடிடேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எவ்ளோ எக்ஸைட் ஆயிட்டே இருக்காங்க. எதுக்கு இவங்க இவ்ளோ எக்ஸைட் ஆகுறாங்க? உங்களுக்கு ஒரு வெல்த் தெரியுமா? ஒரு வெல்த் பில்டிங் தெரியுமா? ஒரு அசெட் பத்தி தெரியுமா? ஒரு கிளாஸஸ் ஆஃப் அசெட் பத்தி தெரியுமா? வெல்த் ஜெனரேஷன்னா என்ன? லவ் ஜெனரேஷன பத்தி மட்டுமே பேசக்கூடாது. வெல்த் ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கர முக்கியமானது உங்க வாழ்க்கைக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி? இங்க பாருங்க, நீங்க பாருங்க நீங்கலாம் வந்து நீங்க சும்மா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சும்மா பேசிட்டு இருந்த நேரத்துக்கு நான் உட்கார்ந்து இத படிச்சேன். நான் உட்கார்ந்து இத படிச்சு, நான் வந்து உங்கள மாரி ஆளுங்களுக்கு நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. தேவையா இதெல்லாம்? அவசியமா? நீங்க சொல்லுங்க இதெல்லாம் தேவையா? எனக்கு வந்து இருக்கிறதுல நான் வந்து இவ்ளோ படிக்கணும், இவ்ளோ விஷயங்கள் நான் வச்சிருக்கேன், இவ்ளோ விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நீங்க நாசமான காது குடுத்து கேட்க மாட்டீங்க. இந்த மாரி ஆளுங்க தான் கேட்பீங்க. உலகம் எத நோக்கி போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. டெஃபினட்டா நல்லத நோக்கி போகல. அவங்க என்னடான்னா கடுப்பாகுறாங்க, தூங்குறாங்க. ஆ அவங்கலாம் என்னமோ ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. என்ன படிச்சா தான் வாழ்க்கையில உருப்பட முடியும். நீங்க சொல்லுங்க. ஒரு கொலைய பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல இந்த மாரி காதல்னு ஆடி நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் வாழ நினைக்கிறீங்களா? இதெல்லாம் டெஃபினட்டா பிரேக்கப் ஆயிடும். ரீல்ஸ் போடுறத பத்திலாம் பிளான் பண்றாய்ங்க. இதெல்லாம் பிரேக்கப் தான் ஆகும். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வேண்டாம். நான் சொல்றேன். நான் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. படிச்சப்போ வந்து உலகம்லாம் வந்து ரொம்ப அழகா தெரியும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு இப்ப தான் புரியுது. ஏன்னா எல்லாமே எனக்கு ரொம்ப அழகா தெரியுது. எல்லாமே கியூட்டா தெரியுது எனக்கு. என் கண்ணுக்கு தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ப்ரவுன் கலர்ல தான் இருக்காங்க. ஆனா என் கண்ணுக்கு இவங்க பிங்க் கலர்ல தெரியுறாங்க. ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காதல் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஒரு சிலர் தான் இந்த மாதிரி காதல்லாம் தேடி வரும். அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டூ பி த சோசன் ஒன் ஆக்சுவலி. இவங்க வந்து வெல்த், அசெட்ஸ் அப்படின்னு கிராட்டிட்யூட் எல்லாம் சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா இந்த மாதிரி காதல் பாருங்க, நாங்க நேத்து சந்திச்சோம். இன்னைக்கு நாங்க வந்து எங்க வாழ்க்கைய நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஆக்சுவலி. எங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன எதிர்பார்ப்பீங்களோ, அத விட எங்ககிட்ட ஜாஸ்தியாவே இருக்கு. அவ்ளோ லவ், அவ்ளோ ஒரு அஃபெக்ஷன் இருக்கு எங்களுக்கு. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் வந்து உங்களால பிரிக்கவே முடியாது. இவங்க என்னமோ சொல்றாங்க ட்ரெயினு, கொலன்னு அது அதெல்லாம் வந்து வாழ்க்கையில அதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் தான் வாழ்க்கையில நடக்கும். எழுதியிருக்காங்க பாருங்க. "யூ கான்ட் மூவ் ஃபார்வர்ட் வித் தாட்ஸ் தட் ஹோல்ட் யூ பேக்" எழுதியிருக்காங்க. தாட்ஸ் மட்டுமா ஆளுங்களே பேக்கா தான் இருக்காங்க இங்க. என்ன பண்றது நம்ம? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மேல பேச போறது கிடையாது. சரி. இல்ல, இல்ல. என் கதைய நான் முதல்ல முடிச்சிடுறேன் இருங்க. சரியா? இப்போ யார் கொலை பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் தானே நினைப்பீங்க. அதிகபட்சம் 2 பேர், 3 பேர் நினைப்பீங்களா? இப்போ நாங்க ட்விஸ்ட்டே எப்படின்னா, இங்க வந்து எதிர்பாராத விதமா அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே வந்து கொலை தான் பண்ணியிருப்பாங்க. ஆமா. இங்க போட்டுருக்காங்க பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள போய் நீங்க பேசுங்க. அதுக்கான முதல் ஸ்டெப் குவிட் யுவர் ஜாப். டிராவல் தி வேர்ல்ட். சாப்பாட்டுக்கு என்ன? சாப்பாடெல்லாம் பார்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்கக்கூடாதுங்க.
சாப்பாடெல்லாம் பார்த்துக்கலாம். சாப்பாடு தான் உங்களுக்கு வாழ்க்கையா? சொல்லுங்க. சாப்பாடு தான் வாழ்க்கையா? இல்லல்ல. ஏன் ஆக்ஸிஜன் தான் வாழ்க்கையான்னு நான் கேட்டேன். ஆக்ஸிஜன் தான் வாழ்க்கையா உங்களுக்கு? இல்லல்ல. ஆக்ஸிஜன தாண்டியும் வாழ்றதுக்கு அடிப்படையான விஷயங்கள் நெறைய இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய ஒரு ஒரு அசெட்ட வந்து நீங்க வந்து பெருக்குறதுக்கு தான் பார்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்குன காரோட விலை இப்ப என்னவா இருக்கும்? அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பிளாட்டினம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதோடைய வொர்த் எவ்வளோ? கோல்ட் இஸ் வெரி வெரி குவான்டம். கோல்டு வந்து நமக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து வித்தியாசமா யோசிக்கணும். அதான் நம்ம சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம் இங்க. வித்தியாசமா யோசிங்க. கோல்ட் எல்லாம் வந்து தேவை கிடையாது. கோல்ட் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ஸ் முழுக்க வந்து பிளாட்டினம்ல இருக்கணும். சில்வர் பிஸ்கட்ஸ்ல இருக்கணும். சில்வர் பிஸ்கட்ஸ். ஐ டோல்ட் தட் யூ ஹர்ட் இட் ரைட். இல்லன்னா உருவாக்குங்க. இல்லன்னா உருவாக்கணுங்க. நம்ம தான் உருவாக்கணும். செல்ஃபா நம்ம வந்து நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. நம்மள மேல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து உருப்பட முடியும். எல்லாமே வந்து கோர் வயலன்ஸா இருக்கும்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. நல்ல நல்லதெல்லாம் நெறைய இருக்கு. நீங்க தேடி தேடி கோர் வயலன்ஸ படிச்சிருக்கீங்க. நெறைய நல்ல நல்லதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு தான் தெரியல அதெல்லாம். ரெக்கமெண்டேஷன் பாருங்க. சேனல்ல போய் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் பாருங்க. பிளேலிஸ்ட்ல பாருங்க. உங்களுக்கு புரியும் எல்லாமே. இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல. ஆனாலும் இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவ்ளோ பேசியிருக்கோம் சேனல்ல. நன்றியே இல்ல. நம்ம சேனல்ல வந்து இத பத்திலாம் நம்ம நெறைய பேசியிருக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் பத்தி பேசியிருக்கோம். 5 நிமிஷத்துல 5 செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இப்படி இருப்பீங்களா? நீங்க இப்படி இருப்பீங்களா? நான் பார்க்குற எல்லாரையும் கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்படி இருப்பீங்களா? இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கீங்களா நீங்க? மாட்டீங்கல்ல? சொன்னா யார் கேட்கிறா? நல்லதுக்கே இந்த உலகத்துல காலமே கிடையாதுங்க. காலமே கிடையாது. நான் சொல்றேன். என்னை ஏன் இங்க கூப்பிட்டீங்க? நான் பேசினா கேட்கணும் அப்படின்றாங்க. கேட்கிறாங்களா? நான் பேசுனது இவங்க கேட்க மாட்றாங்க. நீங்க கேட்பீங்களா? இவ்வளவு தூரம் முதல்ல பார்ப்பீங்களா நீங்க? டென்ஷன் ஆகுது எனக்கு. நான் வந்து எவ்ளோ நல்ல விஷயங்கள் நான் சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறேனோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து மூடி வச்சுட்டு போறீங்க. வெளிய கேட்டா படிச்சுட்டேன்னு சொல்லிடுறீங்க. நீங்க படிக்கல எனக்கு தெரியும். நீங்க படிக்கலன்ற உண்மை எனக்கு தெரியும். தெரியாதுன்னு நெனைக்காதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க எங்க எங்க ஃபோன் எப்படி பார்த்தீங்க நீங்க கூட இப்ப பார்த்தீங்கல்ல, எனக்கு 2 நிமிஷம் நல்லா பேசினேன். எனக்கு ஒருக்கா ஃபோன் வந்துருது எனக்கு. அவ்ளோ அவ்ளோ லவ் இருக்கு எங்களுக்கு. எப்படி நான் சொல்றது இதெல்லாம்? நீ கேட்கிறீங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளோதான். மற்றபடி வந்து யாருக்காலும் பற்றக்கூடாதுன்றதுல நாங்க ரொம்பவே கான்ஷியஸா இருக்கோம் இப்போதைக்கு. நாங்க சேர்த்து வந்து 2 பேரும் சேர்த்து ஒரு பேர்லாம் வேற டிசைட் பண்ணிட்டோம். இன்னும் ப்ராபப்லி ஃபார் அவர் ஃபியூச்சர் சைல்டு சொல்லக்கூடாது இப்போ அதெல்லாம் இருந்தாலும் யூனோ தட் இஸ் தட் வில் ஹேப்பன் ஆக்சுவலி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எனக்கு வந்து அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் டெஃபினட்டாவே வந்து வருங்காலத்துல ஒரு நாள் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து இப்பவே நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஐயோ! எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல. வெரி வெரி ப்ளஷி ஓ! ஆளாளுக்கு இப்படி இருக்காங்க. என் ஃபீலிங்ஸ் தான் யாருக்குமே இங்க புரிய மாட்டேங்குது. ஏங்க எரிச்சலாவே இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியே இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு மேல பேச போறது கிடையாது. நம்மலாம் இவ்வளோ நேரம் பேசிட்டோம்ல. நம்ம வீட்ல என்ன பிடிக்கும், வீட்ல என்ன பிடிக்கும் நம்ம கமெண்ட்ல சொல்லுவாங்க பாருங்க. அவங்க அப்படியே நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க பாருங்க. சொல்லுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய நெறைய லவ் குடுங்க நமக்கு. இவ்ளோ லவ் யூடியூப்லயும் குடுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் குடுங்க. இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா?